எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, நல்ல கைதடி பாடு. ஏசையா, எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். காலையிலோ மதியானத்திலோ மாலையிலோ நடு ஜாமத்திலோ, காலையிலோ மதியானத்திலோ மாலையிலோ நடு ஜாமத்திலோ, என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே, என் ராஜாவே முழங்கால் படியிடுவோம். பள்ளத்தாக்கிலே என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே. ஏசையா, 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 ஏசையா. கைகளை கும்பிடுவோம். 2 கைகளை கும்பிட்டு சிரம் தாழ்த்தி ஆண்டவரை உற்று நோக்கி ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்களை வாழ்க்கையில் ரொம்ப தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கப்பல் ஏற முடியல, வேலை கிடைக்கல, மனச்சங்கடங்கள், குடும்ப பிரச்சனைகள், சாத்தானுடைய தொல்லை, எடுத்த காரியமெல்லாம் நஷ்டமாயிட்டு இப்படி ஏதாவது பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, தயவு செய்து ஆண்டவருக்கு முன்பாக ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல பாவ சங்கீதனம் பண்ண போங்க. நீங்கள் ஒரு 20 பேர், நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற முழங்கால் படிட்ட ஒரு 20 பேர், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை இன்னைக்கு அறிக்கை எடுக்கிறப்பா, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுங்கன்னு ஒரு 20 பேர் நீங்கள் இப்போ போங்க. சீக்கிரம் கப்பல் வேலைக்காக தம்பி ரொம்ப நாள் காத்திருக்கிறியா, நீ போயிருங்க. சகோதரிகள் போங்க. நம்முடைய 2 அருட்தந்தையர்கள் இன்னைக்கு சிறப்பாக பாவ சங்கீதத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் ஆசீர் கடந்து வர வேண்டும், உங்கள் தடைகள் மாறணும்னு இன்னைக்கு நல்ல முடிவோடு போங்க. அங்கே அமர்ந்திருக்கிறவர் இயேசு உனக்காக காத்திருக்கிறார். வா மகளே, உன் தீராத சுமைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்க காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். 2 அருட்தந்தையர்களுக்கும் யாராவது ஒரு ஊழியர் இங்கேருந்து 2 பேருக்கும் 2 அருட்தந்தையர்களுக்கும் சரியாக யாராவது நீங்கள் அனுப்பி விடுங்க. ஊழியர்கள் யாராவது இங்கே நின்று பொறுப்போடு நீங்கள் அனுப்பி விடுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். 2 கைகளை விரித்து கொள்ளுங்கள்.
நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியான உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, நீரே என் தெய்வம். நீரே என் தெய்வம். உம்மை நான் துதிக்கிறேன். உம்மை நான் துதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, ஹalleluya. கைகளை தட்டி நாம் பாடுவோம். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமையோ. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ, வாயை திறந்து தங்கச்சி கூப்பிடுங்கப்பா. வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலோ மதியானத்திலோ இரவிலோ நடு ஜாமத்திலோ, 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 என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, என்னை வாழ வைக்க வந்துவிடு தெய்வமே, என்னை வாழ வைக்க வந்துவிடு தெய்வமே. ஏசையா, 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ, நல்ல சந்தோஷமா அனுபவித்து பாடுங்க. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். பிரியமே மணவாளனே, உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மணவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசமே, என் இன்பமே, என் நேசமே, என் இன்பமே, என் தஞ்சமே,
உயிரே தஞ்சமே என் உயிரே. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். கைதடி பாடுங்க. எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. துன்பத்தை மாற்றிட துயரத்தை நீக்கிட துன்பத்தை மாற்றிட துயரத்தை நீக்கிட என் மகிழ்ச்சியாய் வறுமையா மகிழ்ச்சியாய் வறுமையா என் ஆனந்தமே வறுமையா என் ஆனந்தமே வறுமையா. இசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. கூப்பிடுங்கப்பா. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இசையா இயேசையா எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. இசையா இயேசையா நல்ல வாயை திறந்து எப்ப வருவீரோ வாய்களை திறந்து கூப்பிடுங்கப்பா. சொல்லுங்கய்யா. இசையா இயேசையா எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. இசையா இயேசையா எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. இசையா இசையா எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. முழங்கால் படிடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். இதோ ஆண்டவர் வந்துவிட்டார், ஆனா நான் எப்ப வருவீரோன்னு கேட்கிறேன், என்னையா நியாயம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடினால் வாழ்வடைவீர்கள், நீங்கள் என்னை தேடினால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. கடவுளை தேடி மனிதன் வருகிறானா? இறைவனை மனிதன் தேடுகிறானா? அப்படின்னா ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருவனை பார்த்து அப்பா சொன்னாரு, மகனே தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊத்திட்டு வருவியா? அவன் சொன்னான், போப்பா வேற வேலை இல்லையான்ட்டு போயிட்டான். இன்னொரு மகனை கூப்பிட்டு சொன்னாரு, மகனே தோட்டத்துக்கு போ, தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருப்பா. மகன் சொன்னான், எஸ் ஃபாதர், கண்டிப்பாக போகிறேன், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான். இன்னொருத்தன் போகமாட்டேன்னு போனானா. அவன் என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் மனசு அப்பாவை நோக்கி போச்சு. அப்பாவை நோக்கி மனசு போச்சு. சே, என் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு தந்தை சொன்ன வேலையை அவன் செய்யும்படி போயிட்டான்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம தேவனை தேடுகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோம், ஆனா நம்ம மனசு இன்னும் பாவத்திலே தான் இருக்குது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி போனாங்களோ, ஆனா போன அவங்க இருதயம் எங்க இருந்துச்சுன்னா எகிப்தில தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனா இன்னும் பாவத்தை விடல, துர்குணத்தை விடல, மந்திரவாதத்தை விடல, பில்லி சூனியங்களை விடல, அதே மூட நம்பிக்கைகளை யாருக்குமே தெரியாம செய்யறாங்க. மிந்தி பைபிள் தெரியாது, இப்ப பைபிள் தெரியும். மிந்தி ஜெபக்கூட்டத்துக்கு போல, இப்ப ஜெபக்கூட்டத்துக்கு வர்றோம், ஆனா யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பாட்டை பாடும் பொழுது, எப்ப வருவீரோ, எப்ப வருவாரு சொல்லுங்க, எப்ப வருவாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை அகற்று, உனக்குள்ள இருக்கிற அநியாயத்தை அகற்று, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின்மையை அகற்று, உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தீட்டுகளையும் நீ தூக்கி எறிவாயானால் நான் உன் நடுவிலே வாசம் செய்வேன். கை தட்டுங்கப்பா. உன் நடுவில் ஆண்டவர் வாசம் செய்யணும்னு அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதம் என்ன? நீ பாவத்தை விடு, உன்னுடைய எல்லா விதமான முந்தைய நடத்தைகளை விட்டு நீ மனம் திரும்பிரு, உன் நடுவில் நான் வருவேன். இன்னைக்கு நடுவில் வந்திருக்கிறார். எதுக்காக? நம்மை உற்று கவனிக்கிற கடவுள், நம்மை உற்று கவனிக்கிற கடவுள். கண்ணீரெல்லாம் தோற்பையில சேர்த்து வைக்கிறார், சேர்த்து வைத்த ஆண்டவர் தான். ஆனா சகோதரா, தம்பி, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது மட்டுமே ஆண்டவருடைய ஆசி உன் மீது இறங்கி வரும். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசினார், நம்மோடு தேவன் பேசினார். இந்த உயிருள்ள ஆண்டவர், சர்வ லோகத்தின் அதிபதி, இவரே நன்மை தீமை எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிறவர், உள்ளந்தரியங்களை அறிந்தவர். உன் எண்ணத்தை, உன் சிந்தனைய, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த இயேசு. இந்த இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கையை கொடு, இயேசுவிடத்தில் ஒரு வாழ்க்கையை கொடு. ஆண்டவரே, இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில உமக்கு விரோதமா வாழக்கூடாது, உமக்கு விரோதமா நான் வாழக்கூடாது. என் வாழ்க்கையை கண்ணீரும் வேதனையும் துயரமும் நிறைவதற்கு காரணமான பாபத்தின் எல்லா விதமான அநீதிகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, வாருமே இயேசுவே வாருமே, உமக்காக இதயத்தை திறந்து வைத்துள்ளேன். கூப்பிடுங்கப்பா. வாருமே வாருமே, உமக்காக இதயத்தை திறந்து வைத்துள்ளேன். சொல்லுங்கப்பா. வாருமே இயேசுவே வாருமே, உமக்காக இதய கதவை திறந்து வைத்துள்ளேன். சத்தமா சொல்லுங்கப்பா. வாருமே இயேசுவே வாருமே, உமக்காக இதய கதவை திறந்து வைத்துள்ளேன். ரெண்டு கைகளை நெஞ்சில வைங்க. ஒரு நிமிஷம் இயேசுவுக்கு உங்க இதயத்தை திறந்து கொடுங்க. பிரதர், சிஸ்டர், உங்க இதயத்தை கொஞ்சம் திறந்து கொடுங்க. இயேசு உங்க இதயத்தை பார்க்கட்டும், உங்க வாழ்க்கையை பார்க்கட்டும். சக்கேயுடைய வாழ்க்கையை இயேசு பார்க்கும்படி சக்கேயு திறந்து கொடுத்தான். 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன், மிச்சம் மீதி இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மத்தேயுங்கிறவருடைய வீட்டை இயேசு போய் அடைந்த பொழுது மத்தேயுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. ஒரு பாவியான பெண் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்துட்டா. இன்னைக்கு நீங்க கொடுங்க பிரதர், நீங்க கொடுங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியல, கண்டிப்பா எனக்கு தெரியும். என்னாலையும் ஒரு காலத்தில் விட முடியாம தான் இருந்தது. ஆனால் நீ செய்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை விட்டு உனக்கு ஒரு நல்வாழ்வை தர இயேசுவால் முடியும். ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வேண்டாம்பா,
தவறான நட்பு வேண்டாம், தவறான ஆஸ்தி வேண்டாம், தவறான கூடா ஒழுக்கம்னு சொல்கிற பழக்க வழக்கம் வேண்டாம். ஆண்டவரே, வெளியே வேஷம் போட்டுட்டு இதுவரை வாழ்ந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையை முழுசும் தெரிந்தவரே, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி, வாருமே இயேசுவே வாருமே, என் பாவம் அகற்றிட வாருமே. சொல்லுங்கப்பா, வாருமே இயேசுவே வாருமே, என் பாவம் அகற்றிட வாருமே. பிரதர் சொல்லுங்க பிரதர், வாருமே இயேசுவே வாருமே, என் பாவம் அகற்றிட வாருமே. மீண்டும் 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை மூடுங்க. ஒரு முடிவெடுங்க. இது முடிவெடுக்கிற நாளாக இருக்கட்டும். எப்படி அற்புதம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ, எப்படி நோய்கள் குணமாகணும்னு விரும்புறீங்களோ, எப்படி உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னு விரும்புறீங்களோ, அதே போல இப்ப நீங்க விருப்பப்படுங்க. கேளுங்க, ஆண்டவரே, இதோ என்னை பரிசுத்தப்படுத்து. நான் உண்மை உள்ளவளா வாழணும், நீதி உள்ளவளா வாழணும், பிரமாணிக்கம் உள்ளவனா வாழணும், உமக்கு பிரியமானவனா வாழணும், உம்மை நேசிக்கிறவனா வாழணும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாருமே இயேசுவே வாருமே, பரிசுத்தம் தர வாருமே. கூப்பிடுங்கப்பா, வாருமே இயேசுவே வாருமே, பரிசுத்தம் தர வாருமே. விருப்பத்தோட கூப்பிடுங்கப்பா, வாருமே இயேசுவே வாருமே, பரிசுத்தம் தர வாருமே. கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய எல்லா தீச்செயல்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், அநீதிகளிலிருந்தும், அக்கிரமங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும். உம்மை நம்பாமல் நான் எங்கெல்லாம் பின்மாற்றம் அடைந்து உலகத்தினுடைய போலித்தனங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேனோ, அவை அனைத்திலிருந்தும் இயேசுவே என்னை விடுவித்தருளும். என் தெய்வமே, உமது இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக என்னுடைய பாவங்களை எல்லாம் உம் உடல் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அடிக்கப்பட்ட திரு இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். என் தெய்வமே, உமது சிரசிலிருந்து முள்முடியால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் குத்தப்பட்ட உமது சிரசிலிருந்து வழிந்தோடுகிற திரு இரத்தம் என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்தட்டும். மீண்டும் மீண்டும் பழைய பாவங்களையும் பழைய எண்ணங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் எனக்குள் கொண்டு வந்து மன அமைதியை கெடுத்து உம்மை விட்டு பிரித்து மீண்டும் பாவத்திலே விழ வைக்கக்கூடிய பொல்லாத ஆசைகளையும் சாத்தானுடைய எல்லா நயவஞ்சகங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சிரசிலிருந்து முள்முடியிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் என் சிரசிலே இறங்கி வரட்டும். இயேசுவே, என் சிந்தை எண்ணங்கள் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டவரே, என் ஊன் உடலில் உள்ள இழி உணர்ச்சிகள், இழிவான ஆசைகள், இயேசுவே, என் சரீரத்தை நான் பயன்படுத்தி செய்யக்கூடிய பொல்லாத இச்சைக்குரிய பாவங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் என் உடல் உணர்வுகளில் ஏற்பட்டிருக்கிற இழிவான அத்தனை தீமைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும்.
வேண்டும். இயேசுவே இயேசுவே மாமிச இச்சைகள் மாமிச இச்சைகள் பலவிதமான உணர்வுகளை இழிவான உணர்வுகளை தூண்டுகிற எல்லா தீமைகளையும் இப்பொழுது உமது 3 ஆணிகளில் அறைகிறேன். இயேசுவே கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் உடைக்கப்பட்ட உம்முடைய கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் என்னுடைய உடலிலே இறங்கி வருகிறது. என்னுடைய சரீரத்தை இழிவாக நடத்த நினைக்கிற சாத்தானுடைய எல்லா தீமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். ஆண்டவரே என் வாயிலிருந்து வரக்கூடிய அசுத்த வார்த்தைகள் இயேசுவின் இரத்தத்தினால் என்னுடைய வார்த்தைகள் இப்பொழுதே கழுவப்படட்டும். நான் கேட்ட தீய வார்த்தைகள் புரணி பேச்சுகள் அசுத்தமான இழிவான எல்லா காரியங்களும் கேட்டு குப்பை போல நான் மாறிவிட்டேன். ஆண்டவரே நல்லதே இல்லை. உம்முடைய இரத்தத்தினால் என் எண்ணங்கள் பலவிதத்திலும் காயமடைய மனிதர்களிடமிருந்து நான் கேட்ட அத்தனை இழிவான காரியங்களும் என்னை விட்டு பிடுங்கி எறியப்படட்டும். இயேசுவே என் கண்களை இரத்தத்தினால் கழுவிய நான் எந்தெந்த பார்வையிலே பிறரை பார்க்கிறேன் என்பது நன்றாக எனக்கு தெரியும். இயேசுவே ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும் பொழுது மனதிலே தீமைகள் வயது வித்தியாசம் இல்லாமல் என்னுடைய பார்வைகளிலே காணப்படுகிற பாவங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே ஆபாசமான பார்வை இவைகளிலிருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லையே தவிக்கிறேன். இப்பொழுதே எனக்கு விடுதலை தார். என் கண்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவியருளும். இயேசுவே உமது உடலிலே சாட்டைகளால் அடிக்கப்பட்டு வழிந்தோடிய அந்த இரத்தம் என் உடல் முழுவதும் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் இறங்கி வரட்டும். குடி பழக்கங்கள் போதை பொருட்கள் எத்தனையோ விதமான தீய நாட்டங்கள் பொறாமை எண்ணங்கள் கோபம் பழிவாங்கும் உணர்வு பிடிவாதம் அகங்காரம் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே கல்வாரி அன்பே இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். 2 கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய இரத்தம் என் மீது இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய இரத்தம் என் மீது இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தம் எல்லா தீமையிலிருந்து விடுதலை தரட்டும். இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கைகளை கட்டி பாடுங்க. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டே இரத்தத்தால் அலகையின் பிடியே நின்று சொல்லுவோம். மீட்கப்பட்டே இரத்தத்தால் அலகையின் பிடியே நின்று ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 2 கைகளை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுங்க. நற்கருணை ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவ எண்ணங்களும் இழிவான உணர்ச்சிகளும் மீண்டுமாக நான் எதிலே தவறி போகிறேனோ அவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். எல்லோரும் எழுந்து நிற்போம். மீண்டும் 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்க வீட்டில் உள்ள அத்தனை பேருக்காக நீங்க ஜெபிக்கிற நேரம்.
உங்க குடும்பத்தில் யார் யார் பாவ செயல்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே நல்லா எழுந்து நில்லுங்கம்மா, முடியாட்டாலும் எழுந்து நில்லுங்க. சகோதரர் எழுந்து நில்லுங்க. 2 கைகளை ஆண்டவர் நோக்கி விரித்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் போதை பொருளுக்கு உள்ளானவர்கள், பாவங்களுக்கு அடிமையானவங்க, மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையானவங்க விடுதலை அடைய ஜெபியுங்கள். சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, மூட நம்பிக்கைகளாலும் மந்திரவாத பில்லி சூனிய மாந்திரிக தேடுதல்களாலும் சாத்தான் எங்கள் மீது வைத்திருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆக்கினையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியருளும். இயேசுவே, உம்முடைய திருரத்தம் என்னுடைய குடும்பத்திலே சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான கட்டுகளையும் தீமைகளையும் நிர்மூலமாக்கி நீர் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இயேசுவே, என் குடும்பத்திலே பாவ பழக்கங்களுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்ட அத்தனை பேரையும் விடுவித்தருளும். 2 கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 கைகளையும் நெஞ்சில சேர்த்து வைங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற வியாதிகளுக்காக ஜெபிப்போம். தீராத வியாதிகள், பலவீனங்கள், எல்லா நோய் நொடிகளையும் இயேசு சுகப்படுத்துவார். உங்களுடைய உடலில் இருக்கிற வியாதிகள், கட்டியுள்ள இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல நோய்கள் உங்களை தாக்கி இருக்கிறதோ அந்த இடத்துல வலது கை வைங்க. இதோ ஆண்டவரே, இந்த தீராத வியாதி, தீராத இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. முதுகு வலிகள், தலை வலிகள் இயேசு சுகப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் கண்களிலே ஏற்பட்டுள்ள வியாதிகள் குணமடைகிறது. தலை பகுதியில் இருக்கிற கட்டிகள் குணமடைந்து கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. ஒரு 3 நபர்கள் மார்பக கட்டிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. முதுகு எலும்புல ஸ்பைனல் கார்டு பிரச்சனையோடு இருக்கிற ஒரு 7 நபர்களுடைய அந்த முதுகு வலிகளிலிருந்து ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரர், அந்த நோயில மிகவும் கஷ்டப்படுறீங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இயேசு உங்களை தொட்டு இப்பொழுது குணப்படுத்துகிறார். உங்களுக்கு இதய நோய்க்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதை நீங்கள் சாட்சிப்படுத்துவீர்கள். நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் அடி வயிற்று பகுதியில் வலி வேதனையோடு இருக்கிற 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டிகள், விடுவிட பிரச்சனையோடு ஒரு 17 பேர் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. வாத நோயினால், வாத நீர், வாத நோய்கள் விடுவிட சம்பந்தப்பட்ட ஒரு 32 பேர் இந்த வாத நோய்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை சுகப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. தோள்பட்டை வலி, தோள்பட்டை வலிகள், கைகளை மடக்க முடியல, விரல்கள் எதையும் தூக்க முடியல, இப்படிப்பட்ட வியாதிகளோடு ஒரு 5 பேர் கஷ்டப்படுகிறீர்கள். இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. நல்ல தூக்கம் இல்லாம மன பயமும் பதற்றமும் பலவிதமான கெட்ட கனவுகளாலும் பாதிக்கப்பட்டு மிக துயருகிற ஒரு 19 பேருக்கு ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நல்ல மன சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. நன்றி. மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா என்னமோ இருக்குது, யாரோ ஏதோ வச்சுட்டாங்க, பயமும் அதுபடி பாதிப்புகளிலிருந்தும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஒரு 9 குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து இயேசு ஆண்டவர் விடுதலை தந்து உங்களை நன்மைகளால் நிரப்பி அற்புதத்தை காணும்படி செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. தொழில் முயற்சிகளிலே தடைகள், தொழில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் வருமானம் இல்லை, பலவிதமான தொழில் தடைகள், தொழில் தடைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு 42 குடும்பங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண முடியாதபடி, ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் நலமும் பெருகும்படி ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. கடல் தொழிலுக்காக, அதே போல கப்பல் வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு 16 பேர் அந்த கப்பல் வேலைக்காக
நீங்கள் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதை நீங்கள் பார்ப்பீங்க. கப்பல் ஏறுவீர்கள், நிச்சயமாய் சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு 8 பேர் சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். குழந்தை செல்வம் வேணும், ஆண்டவர் எனக்கு கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கணும், தேவன் எனக்கு ஒரு மழலை செல்வத்தை தரணும். இந்த 8 நபரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கரம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. மார்ச் மாத லாஸ்டுக்குள்ள ஒரு 4 பேருடைய கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் இந்த ஈஸ்டர்ல உங்க முகம் மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். தேவனால் எல்லாம் முடிகிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். அற்புதத்தின் பாதையை காண செய்கிறார். அலர்ஜி நோய் உடம்புல அப்படி லேசா சொரிச்சல் எடுத்தோடனே ரத்தமா வருது, அதுல இருந்து அப்படியே ரத்தம் சொரிஞ்ச உடனே ரத்தம் ஏதோ ஒரு நீரும் திரவமும் வருகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். காது 2 காது அடைச்சி போயிருக்கு, அந்த அடைப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது. இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய காதுகளை இப்பொழுது சுகப்படுத்துகிறார். பல நேரங்கள்ல மூக்கு அப்படியே மூக்குல சுவாசிக்க முடியாதபடி 2 மூக்கு துவாரங்கள் அடைச்சு போகுது, வாயால சுவாசிக்க வேண்டியது வருகிறது, உட்கார்ந்தே தூங்கவே முடியல, உட்கார்ந்து தான் தூங்க வேண்டியது இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபருங்க இருக்கிறீங்க. இயேசு உங்களை தொடுகிறார். இப்போ உங்களுடைய சுவாச குழாய்கள் சுகமடைகிறது, மூக்கு துவாரங்கள் எல்லாவற்றிலும் தேவ சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது, நலமடைகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டு அதனால சில பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிற ஒரு 3 பேருக்கு ஆண்டவர் அதிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிநாட்டு வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய சில பேருடைய ஜெப கருத்துக்கள் ஆண்டவரிடத்திலே வந்து சேருகிறது. ஆண்டவர் அந்த வெளிநாட்டு வேலை காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருமண தடைகள், பிள்ளைகளுடைய திருமண தடைகள் பாதிக்கப்பட்டு எல்லா அந்த காரியங்களை ஆண்டவருடனே கொடுங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அதே போல பல நேரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரை நீங்க நம்பாம சீக்கிரமா ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக நீங்க சில மந்திரவாத பில்லி சூனிய சில தாயத்து கயிறு இதன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார். இப்படி குறுக்கு வழியை தேடுகிறவர்கள் இதை விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியை தருகிறார். ஒருவேளை மீண்டும் நீங்கள் அப்படி போவீர்கள் என்றால் உடனடியாக உங்க வீட்டில் விபத்து நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க அப்படி போகும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டை நீ பார்ப்ப, 2வது உன் பொருளாதாரத்தை நீ இழப்ப, 3வது மரணத்தை சந்திப்ப. 3 இன்சிடென்ட் நடக்கும். இதுக்கு முதல்ல உனக்கு விபத்து நடக்கிறதுக்காக பார்ப்ப, உனக்கோ உன் வீட்டில் உள்ளவங்களுக்கோ நடக்கும். 2வது திடீர்னு ஒரு பொருளாதார பிரச்சனையை நீ சந்திப்பாய். இதையும் தாண்டி வேற ஏதாவது நீ போனா அடுத்து உன் குடும்பத்தில் நீ யாரை ரொம்ப நம்பி இருக்கிறியோ அந்த நபர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட வேண்டியது வரும். இவ்வளோ ஆண்டவர் சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா அவர் 1000 தலைமுறைக்கு பேரன்புடையவர். ஆமென். ஆனால் வரப்போகிற செய்தியும் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என் ஊழியனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ இல்லப்பா, நான் சோதோம் கொமோராவை அழிக்க போறேன். உடனே ஆபிரகாம் கேட்டார், ஆண்டவரே ஒரு 50 நீதிமான், ஒரு 40 பேர் அப்படின்னு படிப்படியா இறங்கி வராரு. நீதிமான் அங்க இல்லை. லோத்துவின் குடும்பம் மீட்கப்பட்டது, ஆனா அது கூட முழுமையான மீட்பாக அது அமையவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கடவுள் உங்களை எச்சரிக்கிறார், பாவத்துக்கோ தீமைக்கோ துணை போகாதீங்க. 2 கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இயேசு இப்பொழுது நம்மை தேடி வருகிற நேரம், நற்கருணை ஆண்டவர் மத்தியில் வருகிற நேரம். எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ சொல்லுங்கய்யா. கூப்பிடுங்கப்பா. ஏசையா ஏசையா வாய் திறந்து
எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நல்ல வாய் திறந்து ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க வந்தா எல்லாம் நலமாகும், நீங்க வந்தா எல்லாம் சுகமாகும். நீங்க வந்தா நலமாகும், நீங்க வந்தா எல்லாம் சுகமாகும். நீங்க வந்தா எல்லாம் செழிப்பாகும், நீங்க வந்தா செழிப்பாகும். நீங்க வந்தா எல்லாம் செழிப்பாகும், நீங்க வந்தா எல்லாம் செழிப்பாகும். நீங்க வந்தா சந்தோஷம், நீங்க வந்தா சமாதானம். நீங்க வந்தா சந்தோஷம், நீங்க வந்தா சமாதானம். ராஜாவே தகிலிலியே, ராஜாவே தகிலிலியே, என்னை வாழ வைக்க வீடு தென்றலே, என்னை வாழ வைக்க வீடு தென்றலே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இப்ப வாங்க, இப்ப வாங்க, இப்ப வாங்க இசப்பா, இப்ப வாங்க, இப்ப வாங்க, இப்ப வாங்க. உம்முடைய நாமத்தினால், உம்முடைய நாமத்தினால் என் விண்ணப்பங்கள், என் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. உமது ஆசீர்வாதத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்கிறேன். நிறைவாக பெற்றுக் ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில உம்முடைய திருப்பாலின் பயனை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லோரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இயேசையா இயேசையா என் வாழ்வில் வாருமே இயேசையா 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 என் வாழ்வில் வறுமையா இயேசையா இயேசையா என்னை ஆசீர்வதிக்க வறுமையா இயேசையா இயேசையா என்னை நலமாக்க வறுமையா நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண் நீரே ஜீவன் இயேசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து நிச்சயமாய் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. இதுவரையிலும் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சாட்சிப்படுத்துகிற நேரம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சிப்படுத்துங்கள். சாட்சிகள் வாசிக்கும் பொழுது சாட்சி சொல்லுகிறவர்கள் நீங்கள் தைரியத்தோடு வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி ஆஞ்சலின் சொல்கிறாங்க, எனது கணவர் கப்பல் ஏறாமல் இருந்தார். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு எனது கணவரை கப்பலேற செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மினிட்டா சொல்கிறாங்க, சாருகானுக்கு சிடிசி நல்ல முறையில் கிடைக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சாந்தி சொல்கிறாங்க, என் மகன் பிரதீப் போலீஸ் வேலை பார்க்கிறான். டிரைவிங்கில் இருக்கும் பொழுது உடல் வலி காரணமாக அவன் வலி மாத்திரை வாங்கி போட்டு இருக்கிறான். திடீரென உடல் முடியாமல் வீட்டிற்கு வந்துவிட்டான். மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சிறுநீரகம் 90% செயலிழந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். போன வார புதன்கிழமை நடந்த தியானத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவன் இரத்தத்தின் அளவு 5ஆக இருந்தது. நற்கருணை ஆராதனையில் அவனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். சனிக்கிழமை மருத்துவமனைக்கு சென்று டெஸ்ட் எடுத்தபோது இரத்தத்தின் அளவு அதிகரித்து டயாலிஸ்ட் போட வேண்டாம் என்றும் விரைவில் குணமாகி விடுவான் என்றும் மருத்துவர் சொல்லிவிட்டார்.
மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி காணிக்கை மேரி சொல்கிறாங்க மணப்பாட்டிலிருந்து, என் தங்கச்சி குழந்தைக்கு தொடர்ந்து 2 நாட்களாக காய்ச்சல் அதிகமாயிருந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காட்டியும் கேட்கவில்லை. ரொம்ப அதிகமாகத்தான் இருந்தது. குழந்தை சோர்ந்து போய் படுத்தே இருந்தால் மருத்துவர் இரத்த பரிசோதனை நாளைக்கு செய்யணும் என்றும் சொல்லிவிட்டார்கள். நான் இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபித்தேன். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு மறுநாளே பூரண சுகம் கிடைத்தது. பழைய நிலைக்கு மீண்டும் வந்துவிட்டார். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி தொம்மையம்மாள் சொல்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து, எனக்கு மூட்டு வலியும் கால் வலியுமாக இருந்தது. மருத்துவர் பிரேயருக்கெல்லாம் செல்லக்கூடாது, முட்டு போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. கார்டுவெல் ஸ்கூலில் எதிரே உள்ள OMC காலில் நடந்த பிரேயருக்கு சென்றேன். மருத்துவர் சொல்லியும் நான் சென்றேன். எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அபிலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து, பிப்ரவரி 1ஆம் தேதி திருமணம் வைத்திருந்தேன். ஜனவரி 29ஆம் தேதி வரை என் கையில் ஒன்றுமில்லை. கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது பொருளாதார தேவையை சந்தித்து எங்களுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அபிலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து, நான் ஊரிலிருந்து வரும்பொழுது பல் வலியுடன் வந்தேன். தியானத்தில் கலந்து கொண்டேன். என்னுடைய பல்வலி குறைந்து நான் பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மஞ்சுளா சொல்கிறாங்க ஆறுமுகநேரியிலிருந்து, எனது மகனுக்கு கால் வலியாக இருந்தது. மருத்துவமனையில் காட்டினோம். MRI ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். நாங்கள் எடுக்கவில்லை. பிரதரிடம் ஜெபித்தோம். இப்போது எனது மகன் பூரண சுகத்துடன் இருக்கிறான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரவிதா சொல்கிறாங்க, எனது கணவர் 6 மாதமாகியும் கப்பல் ஏறாமல் இருந்தார். நான் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது கணவரை கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரர் ரதம் சொல்கிறாரு ஆலந்தலையிலிருந்து, எனது மகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டுமென்று 7 மாதமாக விண்ணப்பம் செய்தேன். என் மனதிற்கு ஏற்ற நல்ல மனவாளனை அமைத்து கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கார்மேல் சொல்கிறாங்க அமளி நகர்லிருந்து, வீட்டில் ஜெபம் செய்யும் பொழுது எப்பொழுதும் என் கையில் தீ எரிகிறது போல் இருக்கும். பிரதரிடம் ஜெபம் செய்தோம். இப்போது தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கார்மேல் அடுத்த சாட்சி சொல்கிறாங்க, எங்களுடைய வீட்டை முன்னேற விடாமல் பில்லி சூனிய கட்டுக்களால் கட்டி போட்டார்கள். நான் ஒவ்வொரு வாரமும் தியான இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். என்னுடைய கண்ணீர் களிநடமாக மாற்றினார். கட்டுக்கள் உடைக்கப்பட்டது. எங்களுக்கு ஏவல் செய்தவர்கள் இப்போது எங்களை பார்த்து தலை தூக்கி பார்க்க முடியாமல் தனை குலைந்து செல்கிறார்கள். மலை போல் வந்த துன்பத்தை பனி போல் எடுத்து மாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சாலினி சொல்கிறாங்க, நான் பாத்ரூம் கழுவி விடும் பொழுது பாத்ரூம் கழுவும் லிக்யூட் என் கண்ணில் பட்டு சிவப்பு நிறமாகிவிட்டது. ஏசப்பா, என் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று வேண்டினேன். அதே போல மருத்துவர் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து, நான் வண்டியில் ஏறும் பொழுது டோர் அடைக்காமல் கீழே விலை போய்விட்டேன். வண்டியில் மண்டையும் அடித்து விட்டது. நான் ரொம்ப பயந்து போய்விட்டேன். நான் மேடை மருத்துவரிடம் காட்டினேன். பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் இரக்கத்தின் தியான இல்லத்தில் உள்ள புதுமை எண்ணெயை தான் எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தேன். இப்போது நான் பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜோசப்பின் சொல்கிறாங்க, எனது பேரனுக்கு தொடர்ந்து காய்ச்சல் அடித்து கொண்டே இருந்தது. ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு
இப்போது எனது பேரன் பூரண சுகத்துடன் இருக்கிறான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜோசப்பின் அடுத்த சாட்சி சொல்றாங்க. எனது தங்கை மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி இன்னோசென்ட் சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து. எனது பேத்தி 2வது வருடம் காலேஜில் படிக்கிறாள். அவளுக்கு காய்ச்சலும் குளிருமாக இருந்தது. காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று கொண்டு சென்றோம். 3 நாட்களும் காய்ச்சல் அடித்து கொண்டே இருந்தது. பிறகு பிரதரிடம் ஜபம் செய்தோம். 4வது நாள் திங்கட்கிழமை காய்ச்சல் குறைந்து பூரண சுகம் கிடைத்தது. ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் மேலே வந்து நீங்கள் சாட்சி சொல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் மகன் கப்பலில் இருக்கிறான். 2 மாதமாக இந்த சைடு உள்ள தலை வலி தாங்க முடியாமல் இருந்தான். அப்புறம் சாம்பல் புதன்கிழமை மறுநாள் நான் இங்கே பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வரவும் ஃபோன் அடித்து என்னால் தாங்க முடியலம்மான்னு அழுதான். அந்த கொஞ்சம் போகிறோமா பிரதர்கிட்ட கொடுத்து ஜெபிப்போன்னு இறங்கி வந்தவன் நேரே நற்கரன் ஆண்டவர்கிட்ட மேலே போய் 2 ஒரு ஜெபமாலை படிச்சுட்டு கீழே வரும்போது பிரதர் நின்னாங்க. பிரதர்கிட்ட கொடுத்து ஜெபித்தேன். அதில் இருந்தவன் நல்ல சுகத்தோடு இருக்கான். இந்த அற்புதத்தை செய்த இயேசுப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. முழங்கால் படியிடுவோம். நம் ஆண்டவர் இயேசு